ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து தேர்ஸ்டே மார்னிங் எடுத்த விளாக். மார்னிங் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா வந்து இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அந்தளவுக்கு இல்லை. ஸோ சிம்பிளாக வந்து கம்பக்கூழ் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நேற்று நாள் படையல் போட்ட அந்த மிச்ச சாம்பார் காயரில் எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாம் மொத்தமாக போட்டு ஒரு கூட்டு மாதிரி பண்ணி நம்ம சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். யாரெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் பண்ணுங்கள். மதியத்துக்கு வந்து இது வச்சுக்கலாம், இந்த சாம்பார் கூட்டு ரசம் வச்சு சாப்பாடு வச்சு சாப்பிட்டுக்கலான்னு பிளான் பண்ணிட்டோம். அண்ட் ஒரு பக்கம் கவியனுக்குமே சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு. அவருக்கு வந்து பொட்டேட்டோ ரைஸும் எக் ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கம்பு வந்து நாளே செஞ்சு வச்சு நைட்டு செஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நான் வந்து திடீர்னு தான் பிளான் பண்ணோம் கூழ் பண்ணலான்னு. அதனால் வந்து காலையிலே பண்ணி கொஞ்சம் ஆற வச்சு நம்ம அதில் தயிர் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். கம்பு அரைச்சி ஊற்றுறதுக்கு முன்னாடி வரகரிசி மட்டும் கொஞ்சோன்னு வந்து வேக போட்டு வச்சுக்கிட்டேன். நான் மாவே ஆட்டியாச்சு. 2 மாவு ஆட்டினேன். ஒன்று வந்து ஆப்பத்துக்கும், இன்னொன்று வந்து நார்மலாக இட்லி தோசைக்கு ஆட்டோவில் இட்லி மாவு. அதுவும் கொஞ்சம் மாப்பிள்ளை சம்பா சேர்த்து தான் அன்றைக்கி வந்து செஞ்சுருந்தேன். மாவும் ஆட்டி வச்சுட்டு சைட் பை சைட் வந்து உருளைக்கிழங்கு சாதத்துக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கடுகு சீரகம் அதுக்கப்புறம் வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால. கருவேப்பிலை கொஞ்சம் அப்புறம் வந்து பூண்டு வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்க விட்டுட்டு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி ஊற்றவே தேவையில்லை. அது இல்லாமல் இந்த பாத்திரத்தில் செய்கிறப்ப வந்து இந்த வடச்சட்டில் வந்து கீழே ஒட்டவே ஒட்டாது. ஸோ சூப்பராக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது செஞ்சு முடிச்சோடனே லாஸ்ட்டாக வந்து ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பரான உருளைக்கிழங்கு ரைஸ் ரெடி ஆயிடும். அப்படியே சாப்பாடை எடுத்துகிட்டு அதிலே கொஞ்சம் ஆயில் விட்டு கொஞ்சம் முட்டை ஆட் பண்ணி அதே முட்டை பொரியல் பண்ணி ஸ்நாக்ஸ் எல்லாமே பேக் பண்ணி லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்தாச்சு. அண்ட் 2 பேரும் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து கூழ் கொடுத்துட்டு கவியன் கிளம்பிட்டாரு. அவருக்கு மாதிரி தர்ஷனுமே கிளம்பிட்டாரு ஸ்கூலுக்கு பாய் சொல்லிட்டு. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.